சொல்லுமா. இந்த 2-3 நாளா வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இருந்தேன்னா, ஆமாம்மா. அந்த தூசி எல்லாம் பட்டு அழுக்கோ என்னமோ கணங்கணன்னு காய்ச்சல் வர மாதிரி இருக்குங்க. ஆஸ்பத்திரி போயிட்டு வரலாமா? ஆமாம்மா. ஏன் ஆஸ்பத்திரிக்கு? ம். பக்கத்துலயே மருந்து வச்சுக்கிட்டு நீ வேற. என்ன இருக்கு? நம்ம வீட்டுல போய் அந்த மாடு கோமியம் அடிச்சுன்னா சுட சுட பிடிச்சி வரேன் குடி சரியா போயிடும். சுட சுட குடிச்சிட்டு வந்து மடமடன்னு குடிச்சா கடகடன்னு காய்ச்சல் போயிருமா? அப்படிதானே சொல்லியிருக்காரு யாரு? ஒரு விஞ்ஞானி, ஐஐடியோட துணைவேந்தர் காமகோடி அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அவர் மண்டையில மூளைக்கு பதிலா மாட்டு சாணி இருக்கும். ஆமா, கோமியம் குடிச்சா ஐஐடி என்ன தெரியுமா? உலகத்திலேயே அறிவியல்ல முதன்மையா இருக்கக்கூடிய பெரிய கல்வி நிறுவனம் அது ஐஐடி. தெரிஞ்சுக்க. அதுக்குதான் சொல்றேன், அவருக்கு வந்து மூளைக்கு பதிலா மாட்டு சாணி வச்சிருப்பாரு. நிறுவனத்துல பிரச்சனை இல்ல, அவர் மூளையில பிரச்சனை இருக்கு. இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரியே அறிவியல் நிறுவனம் தான். மாட்டு கோமியத்தை குடிச்சா உடம்பு சரியா போயிடும், கேன்சர் சரியா போயிடும், காய்ச்சல் சரியா போகும்னா எதுக்கு இத்தனை மருத்துவ படிப்பு இருக்கு, இத்தனை ஆராய்ச்சி இருக்கு, இத்தனை கண்டுபிடிப்பு இருக்கு, இத்தனை ஆஸ்பத்திரி இருக்கு? கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? அந்த ஆள் தான் மாட்டுச்சாணியை மூளையில வச்சுக்கிட்டு மூளைக்கு பதிலா வச்சிருக்குதுன்னா நீங்களும் அதவே சொல்றீங்க. சரியான கேள்வி. இன்னொன்னு நான் கேக்குறேன், இப்போ கோமியத்தை குடிச்சா காய்ச்சல் சரியா போகும், ஏன்னா கிருமி நாசினி. அதுவும் நான் கூட கேட்டேன், நம்ம அக்கா தமிழிசை பேசுனத. அவங்க மருத்துவம், அதுவும் கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைய கூட காப்பாத்துவாங்களாமா பிரச்சனையை சரி பண்ணி. அவ்வளவு சிறந்த மருத்துவரே அந்த மாதிரி பேசுனத நான் கூட தான் கேட்டேன். ஏன்னா அப்ப அவங்களுக்கும் நம்ம சேர்த்தே கேள்வி கேட்கலாம். இது ஆன்டிபயாட்டிக் அது இதுன்னு சொல்றாங்களே, நம்ம ஊர்ல தோட்டத்துல கடை அடைப்போம் தெரியுமா? நாட்டு கடை அடைப்போம். ஏன்னா அது கோமியமும் சாணியும் சேர்ந்து மண்ணு நல்லா வளரும், சத்தா வரும், பயிர் நல்லா வரும். இப்ப நம்ம சத்து சாணிக்கு பதிலா ஆட்டு சாணியையும் கோமியத்தையும் கலக்கி ஒவ்வொரு முடக்கு ஒவ்வொரு கல்கல்வா அடிச்சுக்கிட்டோம். ஏன்னா சத்து சாணிக்கு அதுதான். ஐயோ, அப்புறம் ஏன் கோமியம் முடிச்சு சொன்னீங்க? நீங்க காய்ச்சல் வந்துச்சுன்னா சொல்லி பார்த்தேன். இப்பனாலும் இத்தனை கேள்வி கேட்கறீங்களே, கேள்வி கேட்டதுனாலதானங்க நான் காய்ச்சல் வந்தா ஆஸ்பத்திரி போனோம். இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி நாள்ல மாட்டு கோமியத்துக்கு ஓடி. சரி சரி, பரவாயில்ல. உன்ன மாதிரி எல்லா கேள்வி கேட்கணும். கண்டிப்பா கேட்பான். சரிம்மா, கேள்வி கேளுமா. பெண்கள் என்னைக்கு இது மாதிரி கேள்விகள் கேட்கிறாங்களோ அன்னைக்கு இந்தியா வந்து உலகின் முதன்மையான நாடாக மாறிடும். தமிழிசையக்கா அது என்னன்னு அவங்கள தான் கேட்கணும். சரிம்மா.